சென்னை பள்ளிக்கரணையில் சிக்னல் திருப்பும் பாதைகள் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளதால் நேர விரயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பள்ளிக்கரணை மேம்பாலம் அருகே ரேடியல் சாலை, பல்லாவரம் சாலை பகுதியில் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சிக்னல் அனுமதிக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தாம்பரம் மாநகர போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி சிக்னலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய நடைமுறையினால் விரைவாக போக்குவரத்து நெரிசல் இன்று செல்ல முடிவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். பள்ளிக்கரணை சிக்னல் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலில் கிட்டத்தட்ட 2 சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப தூரமாக ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் சிக்னல் நிற்கும். அந்த வெயிலில் காஞ்சி இப்போ இந்த சிக்னல் பிரேக் பண்ணி ஃப்ரீயாக விட்டது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேளச்சேரி கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு, அதே மாதிரி அந்த சைட் போகிறவங்கெல்லாம் ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, டைம் ரொம்ப சேவ் ஆகுது. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். இங்கே இந்த சிக்னல் க்ளோஸ் ஆகிறனால அந்த முன்னாடி இருக்கிற அந்த சென்னை 1 சிக்னல் கூட அங்கே டிராஃபிக் ஆகிடும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. ஆல் த டைம் போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஈஸியாக இருக்குது. டைம் கன்சப்ஷன் பயங்கரமாக இருக்குங்க சார். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும், அதுவும் லேடிஸுக்கு வீட்டு வேலையே முடிச்சுட்டு டைமுக்கு போய் சேர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சிக்னல் கொஞ்சம் மாற்றி டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா மற்ற இடத்துலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்லலாம் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறது இப்போ வரையும் 1/4 மணி நேரம் நிற்க வேண்டியது. இப்போ எவ்வளோ நேரத்தில் திருப்பி? இப்போனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும்ல நம்ம. அதாவது பின்னாடி நிற்கிது வர தேவையில்ல. ஃப்ளோவிலேயே போகிறதுனால அதுவும் தெரியாது. இந்த புதுசாக சிஸ்டம் கொண்டாடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம்லாம் ஜனங்க நிற்கும். இப்போ நிற்கல, ரன்னிங்கில் போயினே தான் இருக்குது. அதனால் டைம் சேவ் ஆகும்.